மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. சமூக வலைதளங்களிலும் டிவி அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்னு நிறைய இடங்கள்ல ஒரு வீடு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. 3 பேர் சம்பவம் நடந்த வீடு அது. ஆக்சுவலி வயதான தம்பதி 2 பேர், பணிப்பெண். எப்படி 3 பேர் இறந்தாங்க அப்படின்னா, அது நைருதி பிளாக்னு சொல்லக்கூடிய வாஸ்து ரீதியாக சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட். இந்த மாதிரி மனைகளை வாங்காதீங்க. அதாவது கார்னர்ல இருக்கிற மனைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக வாங்குங்க. வண்டி வாகனம் வரும்போது ஒரு மனையிலையோ வீட்டிலையோ ஃபோக்கஸ் லைட் அடிக்கக்கூடாது. அந்த பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பிளாட்லேயோ அந்த மனையில வீட்டிலையோ. அது அந்த தம்பதிகளுக்கு குழந்தையே கிடையாது. அதுக்காக தான் ஒரு பணிப்பெண்ணு, ஒரு 17-18 வயசு பணிப்பெண்ணு வேலைக்காக வச்சாங்க, வயசானவங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க வயசானவங்கன்னு தெரிஞ்சே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வாஸ்து ரீதியாகவும் இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்துருச்சு. என்னடா இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை சர்ச் பண்ணி எடுக்கும்போது வேற ஒரு செய்தியும் நமக்கு வந்தது. என்ன செய்தி சார்? நான் எப்பவும் நான் என்னோட பாஷையில் நான் சொல்லுவேன், இந்திரமனை அசுரமனை. இது அசுரமனை. அதுக்கு உண்டான வேலையே கடைகள் என்ன மாதிரி கடைகள் இருந்தா, அதாவது ஒரு நீச்சத்துக்கு ஒரு நீச்சம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் முள்ளால தான் எடுக்கணும். இதுதான் ஒரு கான்செப்ட். அங்க என்ன மாதிரி கடை வைக்கணும்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர், பில்டர், வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்முடைய 808 பேய் இருக்கா இந்த வீடியோ செம ஹிட் ஆயிடுச்சு சார். நிறைய நேயர்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களையும் இதுக்கும் வாஸ்துவுக்கும் என்ன மாதிரியான சம்மதம் இருக்குது அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சமூக வலைதளங்களிலும் டிவி அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்னு நிறைய இடங்களில் ஒரு வீடு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த வீட்டை பற்றி நீங்கள் எதுவும் வாஸ்து ரீதியாக ஆராய்ச்சி பண்ணீங்களா சார்? அந்த தகவல்களை சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட இதை நான் ஏற்கனவே அந்த ஏரியாவை பற்றி அறிமுகமான ஏரியா, எனக்கு பழக்கமான ஏரியா தான். நான் ஆக்சுவலி பார்த்தா இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ இந்த திரைப்படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, அடையாறு, பெசன் நகர் ஏரியாலாம் நான் நிறைய எங்கள் யங்ஸ்டர்ஸில் சுற்றும்போது அங்கெல்லாம் ரொம்ப காலியாக இருக்கும், ஒரு இருட்டு பகுதியாக இருக்கும், லைட்டிங் இருக்காது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். சில இடம்லாம் போகிறதுக்கே பயமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அடையாறில் இருக்குது. பெசன் நகர் அடையாறில் அந்த வெட்னரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. பெசன் நகர் அடையாறு நிறையா யங்ஸ்டர்ஸ் அந்த 90ஸில் 80s 70s 90s அந்த ஆட்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏரியாலலாம் பார்க்கவே பயமாக இருக்கும். அது ஃபாரஸ்ட்டும் இதுவும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திரைப்படத்துலாம் இந்த டிமாண்டி காலனியா அந்த மாதிரி படம்லாம் கூட அதுக்கப்புறம் வந்தது. நாங்கள் இதெல்லாம் பார்த்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாவில் ரீல்ஸு ஒரு பெரிய வைரல் ஆச்சு. இது எல்லாருக்கும் என்னடா இதுன்னு பார்த்தோன்னா, நம்ம சென்னையிலேயே அசோக் நகர் பகுதி தான் அந்த இடம். ஒரு நாள் நான் அப்படியே ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், டிவி பார்த்துட்ருக்கேன். தொலைக்காட்சியில் இளைஞர்கள் இரவு நேரத்தில் ஒரு வீடு அமானுஷ்யம் மர்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிடுச்சு. எல்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த வீட்டில் எகிரி குதிச்சுட்டு ஏதோ அமானுஷ்யம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸ் போடுறதுக்காக யூடியூப் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு எடுக்கிறாங்க. எடுத்து போட்டு அது பெரிய விஷயமாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம அந்த ஏரியாவில் போகிறனால இது வீடு அப்படியே ஒரு மாதிரி பாழடைந்த மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும். ஆலமரம் விழுது இருக்கும்போதே ஒரு பெரிய இதாக இருக்கும். அரவம் இல்லாத ஒரு கார்னர் வீடு அது. ஆக்சுவலி பார்த்தா இந்த வீடை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். யாருமே இல்லை, ஒரு மாதிரி பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பூக்காரமாக தான் அங்கே இருப்பாங்க. பூ விற்பாங்க. பக்கத்தில் ஒரு ஸ்கூல் காலியாக தான் இருக்கும். அந்த ஸ்கூல் விடுற நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். மித்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டான ஏரியா தான், பாஷ் ஏரியா. அது ஏற்கனவே அந்த வீட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. என்னென்னா, அது விஷயம் தெரிஞ்சவங்க, பத்திரிகை தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு
ஓரளவுக்கு அரசியல் விஷயத்தில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2009 வந்து அந்த வீட்டில் ஒரு மர்டர் நடந்தது. 3 பேர் வந்து சம்பவம் நடந்த வீடு அது ஆக்சுவலி. அதுதான் இவங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறாங்க, யங்ஸ்டர்ஸில் எகிரி குதிச்சுட்டு உள்ளே போனாங்க. அது வந்து வழக்காக இருந்தனால அந்த வீடை அப்படியே வச்சுட்டாங்க. இது ஒரு செய்தி. எப்படி 3 பேர் இறந்தாங்க அப்படின்னா, நகைக்காக பணத்துக்காக தான். வயதான தம்பதி 2 பேர் ஆக்சுவலி. வயதான தம்பதி, பணிப்பெண். வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, நகை நட்டு எடுக்கும்போது அந்த இவங்க தடுக்க இதாக தான் இருக்கும்போது அவங்க ஆளாகிறாங்க. இதுதான் அங்கே இது. இதுக்கப்புறம் அந்த கேஸ் ஆகுது, வழக்காகுது. வழக்கெல்லாம் அப்படி போயிட்டு அது ஒரு பக்கம் போய் இப்போ சிபிஐ போயிடுச்சு. இது ஒரு இருக்கட்டும். நம்மளுடைய ஆய்வில் வந்து ஏன் அந்த மாதிரி ஆச்சு, நான் பொதுவாகவே நம்மளுடைய மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த மாதிரி மனைகளை வாங்காதீங்க அப்படின்னா எந்த மாதிரி மனைகளை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவேன். அதாவது கார்னரில் இருக்கிற மனைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக வாங்குங்கன்ட்டு அதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து நைருதி பிளாக்னு சொல்லக்கூடிய வாஸ்து ரீதியாக சவுத்து வெஸ்ட் கார்னர் பிளாட். இந்த விஷயம் சம்பவம் நடந்தவுடைய வீடு நைருதி பிளாக். அந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. இதுதான் நம்ம எடுத்த ஆய்வில். அப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு சைடும் ரோடு இருக்குது, மேற்கு பகுதியிலும் ரோடு இருக்கும். இது கார்னர் பிளாட். அப்போ அந்த நைருதி பிளாக் மனையை வந்து நீங்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அதை என்ன பண்ணணுன்றது நான் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு பக்கம். முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்குறதே தவிர்த்துருங்கன்னு சொல்லிடுவேன். அது கமர்ஷியலுக்கு தான் அது செட் ஆகும். இது மாதிரிலாம் நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியில் ஏன் இது நடந்தது, நான் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதை டீப்பாக இறங்கினேன். இதனடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு போய் பார்க்கும்போது என்னென்னா, அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, வாஸ்து ரீதியாக மக்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறது தான். வடகிழக்கு கட்டாக இருந்தது, வடகிழக்கு கட்டு, தென்கிழக்கு நீண்டு இருக்குது பார்க்கிங்காக. இது 1 2. அது இல்லாமல் வடகிழக்கில் சுழற் படிக்கட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வடகிழக்கில் 3 மாடிக்கு உண்டான கழிவறையும் வடகிழக்கிலே இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல, வாஸ்தோட ரூல் இல்லை. இது தாண்டி இந்த ரோடோட தெருத்தாக்கம் சொல்லுவாங்க, ரோடு தெருக்குத்து தெருப்பார்வைன்னு சொல்லுவாங்க. அது இதோட ஃபோக்கஸ், இந்த வாகனங்கள் வண்டி வாகனம் வரும்போது ஒரு மனையிலையோ வீட்டிலையோ ஃபோக்கஸ் லைட் அடிக்கக்கூடாது. இது கூட வாஸ்துவில் ஒரு பெரிய தோஷம். அது டைரெக்டாக அடிச்சுட்டு அப்படி திரும்ப 4 பக்கமும் இப்படி வர்றதும் அப்படி வர்றதும் அந்த பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பிளாட்லேயோ அந்த மனையில் வீட்டிலையோ. அது ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒரு விஷயம். சரி, நைருதி பிளாக்கு வந்து 90 டிகிரி கரெக்டாக இருக்கான்னா அதுவும் இல்லை, கட்டாக இருந்தது. அதாவது பிளேக்காக கார்னர் பிளாட்டை கட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் கூட நம்ம ஆய்வில் எடுத்து அது பாழடைஞ்ச மாதிரி இப்போ இருக்குது அந்த வீடு. படிக்கட்டு கரெக்டாக தான் இருக்குது, உள் படிக்கட்டில் தென்மேற்கில் இருக்குது. இதுவும் வாஸ்துவில் தவறான ஒரு விஷயம். இது எல்லாமே இருக்குது. சரி, இதுதான் இருக்கான்னு பார்த்தா இப்போ சொல்ல போகிற இந்த விஷயந்தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், மனமுறிவு மனை முறிவு. இந்த இடத்துல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு காலி மனையை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மனை வந்து 90 டிகிரி இருக்கா, 360 180, இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஈஸ்ட்டு இதெல்லாம் அது எந்த அளவுக்கு டில்ட்டிங் ஆகாமல் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மனையை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் மொபைல்லேருந்து பார்த்து ஒரு இடம் வாங்கும்போது நீங்கள் அது கரெக்டாக இருக்கா டிகிரி வைஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா விஷயம் தெரிஞ்சவங்கள கூட்டின்னு போய் பாருங்கள். நான் நிறைய ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் ஆகிருக்குது. ஏற்கனவே வந்து நைருதி பிளாக் மனை வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஜோனு. இது இல்லாமல் இது தந்து அப்போது இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இது ஒரு சம்பவம் நகை நட்டுக்காக. வாஸ்து ரீதியாக அந்த மனையும் திரும்பியிருக்கு, கட்டட அமைப்பும் தவறாக இருக்குது. அப்போ அதுக்கு உண்டான வேலையை அது அங்கே நடந்து போச்சு. இது ஒரு பக்கம். சரி, இந்த ஆய்வுலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆர்வத்தில் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே எடுத்த ஆய்வு இப்போ இந்த ரீல்ஸ்லாம் வந்தது பாருங்கள், தொலைக்காட்சிலாம் வந்து ஓவராக வந்து படையெடுப்பு, நம்ம இளைஞர்களோட படையெடுப்பு டே டைம்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம ரூட்டே அதுதான். சரின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து இப்போ என்ன இது டிவிலாம் வந்ததுன்னு பார்த்தா, நான் சும்மா ஏதாச்சும் அந்த போகும்போது நம்ம பார்ப்போம்ல ஒரு இடத்த. நாங்கெல்லாம் போறோம்னா நாங்க சாதாரணமா பார்ப்போம். இந்த வீடா, இந்த வீட்டில் தான் அமானுஷ்யம் இருக்கா, இந்த வீட்டில் தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குற பார்வையே வந்து வித்தியாசமாக இருக்குல்ல சார். இது சரியா இருக்கா, இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது, இங்கே எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ அங்கே இருந்தவங்கலாம் உங்களை எப்படி பார்த்தாங்க சார்? அதுதான் அது நான் வந்து இப்போ ஓரமாக நின்றுட்டு இது என்னடா ஆகுது இந்த பசங்க வந்து பார்க்குறானுங்கன்னு பாரு, ஒரு 5-6 பசங்க இருந்தாங்க. அவனுங்க வந்து இப்போ என்னையே பார்த்துட்டு அவனுங்க இந்த பக்கத்தில் இருந்தவனும் அவனுங்க இப்படி ஓரம் கட்டினானுங்க. அவனுங்க என்ன பார்த்துட்டு நானும் வந்து இதை பார்க்க தான் நான் வந்தேன். என்ன தான் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுங்க இவர் யாரோ நினச்சிட்டு அவனுங்க மைண்டில் என்ன தோணுச்சுன்னு தெரியல. பார்க்க வர போலீஸ்காரர் மாதிரி ஆமாம், அந்த மாதிரி வேற நினச்சேன். காக்கி பேண்ட் வேற போட்டிருக்கனால நான் இப்படி நின்று இப்படி நிற்கிறேன். டக்குன்னு எகிரிக்கிட்டானுங்க இந்த சைடு திரும்புறதுக்குள்ளே. ஏன்னா 2 சவுத் அண்டு வெஸ்ட்டு எகிரி உள்ளே போயிட்டு கண்ணெதிரே பார்த்தேன். உள்ளே போயிட்டு எல்லாம் வீடியோலாம் எடுக்கிறானுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அவர் வந்து உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர் அந்த வீட்டோட அவர் வந்து கனிம வளத்துறையில் சேர்மனாக இருந்தவர். அவர் எது முக்கியமான அதிகாரியாக இருந்தவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இதெல்லாத்த விட இந்த பசங்களாம் போகிறானுங்க, அது அப்படியே இருக்குது. கேட்பார் மேட்பார் கிடையாது. என்னடா இது இவ்வளோ பேர் எகிரிக்கிறான், அக்கம் பக்கத்துலலாம் இருக்கிறாங்க, நல்லா பெரிய பெரிய வீடு. இந்த டிவியில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேய் இருக்குது அம்மானுஷம் அப்படின்ட்டு. அதையும் அந்த பூக்காரம்மா வந்து பக்கத்துலேயே இருக்குது. பூக்காரம்மா அந்த அயன் தேய்க்கிறவங்க அவங்களாம் இருக்காங்க. அவங்கக்கிட்டேயே நான் பேச்சு கொடுக்குறேன். சரி என்ன தான் எதுக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு அப்படியே இருந்தது. அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க, ஆமா சார் இங்கே நடந்தது ஒரு சம்பவமாகவே அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமாகவே எடுக்கல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பேயோ அம்மானுஷம் அதை பற்றிலாம் அவங்க பெரிய அழட்டிக்கவே இல்லை. பூக்காரம்மா அங்கே இருக்காங்க, அயன் தேய்க்கிற வண்டி இருக்குது. சில யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு தெரியல, இந்த சம்பவமே மறந்துடுறாங்க. பழைய ஆள்கள் மட்டும் ஆமாம் இது இங்கே இருந்தது, ஒரு சம்பவம் நடந்தது, இது வந்து நம்ம எடுத்த விஷயங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்து ரீதியாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இது முக்கியமான விஷயம். என்ன மாதிரி அந்த வாஸ்து வந்து ரோல் பண்ணுது பாருங்கள். இந்த தம்பதிகளுக்கு வந்து இந்த வடகிழக்கு, நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லுவோம் வடகிழக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, வடகிழக்கில் செப்டி டேங்க் இருக்கக்கூடாது, படி வரக்கூடாது, கட்டாகக்கூடாது, கழிவறை வரக்கூடாது, சுடற்படி கட்டி இதெல்லாம் சொல்கிறோம்ல. இங்கே எல்லாமே இருக்குது. சரி என்ன தான் இருந்தாலும் வேறு என்னடா ஆப்ஷன் பார்த்தா இது உயிர் போயிடுச்சு, அது வேறு. அந்த தம்பதிகளுக்கு குழந்தையே கிடையாது. அதுக்காக தான் ஒரு பணிப்பெண்ணு, ஒரு 17-18 வயசு பணிப்பெண்ணு வந்து வேலைக்காக வச்சாங்க, வயசானவங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க வயசானவங்கன்னு தெரிஞ்சே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வாஸ்து ரீதியாகவும் இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்துருச்சு. இது ஒன்று. சரி இப்போ இதை கட் பண்ணிடுறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, இது போன மாதம் நடந்த விஷயம். இது ஃபுல்லாக வைரல் ஆச்சு. இன்ஸ்டாலேருந்து டிவி எல்லாம் வைரல் ஆச்சு. சரி இதுக்கு கேட்பார் மேற்பாரா இல்லையா? இப்போ வந்து அது சிபிஐ வசம் போயிடுது. ஆனா இன்னுமே வந்து அந்த வழக்கு நடக்குது, யாருங்கிறத கண்டுபிடிக்காம இப்போ சிபிஐ வசம் போயிடுச்சு. இது இப்போ நல்ல கேள்வி. இது இன்ன வரைக்கும் அந்த சம்பவம் வந்து தீர்ப்பும் வரல. யாருன்றது அது அப்படியே கண்டினியூட்டி தான் ஆகிட்டு இருக்குது. அவங்க விடாமல் உறவினரை யாரும் தெரியாமல் இப்போ சிபிஐ வசம் போயிருக்குது. இது ஒரு விஷயம். இப்போது திரும்பவும் நமக்கு அதான ரூட்டு. இப்போ என்னடா நடந்துருன்னா, ஒரு விஷயம் நடந்துருக்குது. இனி நம்ம பிள்ளைங்க வந்து எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு 4 பக்கமும் ஷீட் அடிச்சிட்டாங்க. கேல்வேலிங் ஷீட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அடிச்சு உருப்படியாக வந்து அதை தடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இல்லாமல் பக்கத்தில் பேங்க்கு அந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் இருக்குது. அவங்கக்கிட்டலாம் கேட்டேன், இது ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு, ஆஸ் யூஷுவலி எல்லாம் வராங்க, பக்கத்து அப்பார்ட்மெண்ட் இருக்குது, வீடு இருக்குது, எந்த வித சலனம் இல்லாமல் அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இல்லை இந்த விஷயத்தை எடுக்கும்போது நம்மளோட ஆய்வு வந்து எடுக்கிறோம். இது அடுத்தடுத்து இது என்னடா இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை சர்ச் பண்ணி எடுக்கும்போது வேற ஒரு செய்தியும் நமக்கு வந்தது. என்ன செய்தி சார் அது? அந்த 2009லேருந்து 10 மட்டும் இந்த மாதிரி ஒரு 50 வீடுகளில் நடந்திருக்கு. 50 விதமான மறுபடியும் எல்லாமே நான் சொல்கிறது பத்திரிகை செய்தி, கற்பனையே கிடையாது. அந்த வருஷத்தில் 2009லேருந்து 10 மட்டும் எஸ்பெஷலி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் 50 இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரே ஏரியா, அந்த ஏரியாவே தான். இதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம். நான் எடுத்து ஏதோ ஒன்று போய் பார்க்க இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. பத்திரிகை நியூஸ்லேயே அப்படியே ஒரு செய்தியாக அந்த கோர்ட் ஆர்டரு, போலீஸோட இது பத்திரிகை எடுக்கும்போது அந்த 2 ஏரியாவில் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு, கொள்ளை சம்பவங்கள். அந்த ஆண்டில் 2009-10
இந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம இதை பேசும்பொழுது இதுக்கு வாஸ்து ரீதியாக வந்து இது நைருதி மனையாக இருக்குது. ஸோ வந்து நிறைய பேருடைய அந்த பவர் லைட் இதில் படுது அப்படிங்கும் பொழுது வந்து இது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி பவர் லைட்டுன்றது அது வந்து கண் பார்வை கண் படுறது, அதுதான் நம்ம அப்படி சொல்றது. ஆனால் இப்போ மீதம் இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? அது நம்மளோட தேடுதல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த செய்தியை நம்ம எடுத்து படித்து பல விஷயத்தை எடுக்கும்போது இந்த சம்பவம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இதை நம்மளோட ஆராய்ச்சி தொடரும். இப்போ இந்த வீட்டில் வந்து அதை சுற்றி இருக்க மக்களுக்கு பயம் கொடுக்குற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரியோ எந்த விஷயமும் இல்லை. மக்கள்லாம் இயல்பு வாழ்க்கையில தான் இருக்காங்க, இயல்பாக இருக்காங்க. அந்த பூக்காரம் அப்பாட்டு அந்த இருக்குது, அயன்கார் இருக்காரு, பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு. நான் ஆக்சுவலி பார்த்து இதை எப்படி நான் எடுத்தேன்னா, ஏற்கனவே நான் அந்த ஏரியா அறிமுகமான ஏரியா. இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷீட்டு கால்வாலிங் ஷீட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். இப்போ போயிட்டு நம்மளால் எதுவுமே தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே இருக்குது, அதில் எந்த விதமும் கிடையாது. இப்போது ஆள் ஆரவம் இல்லாமல் போய் கேட்பார் மேய்ப்பார் இல்லாதனால அந்த ஆலமரம் ஒன்று ஆல்ரெடி இருந்தது. இப்போ அந்த உள்ளுக்குள்ளேயே விதையை முளைச்சி அரச மரம் உயரமாக வளர்ந்து போச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பெரிய மரமாக வீட்டுக்குள்ளேயே செவரெல்லாம் உடச்சி இருக்குது. அவர் வந்து அதிகாரியாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த அவருடைய பீரியடு, அதாவது 80 காலகட்டத்தில் அவருடைய அந்த காலகட்டத்தில் இந்த முதல்வரோட புகைப்படம், அவருடைய வீட்டோட இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதை அவங்க எடுத்துகிட்டே போகல, எல்லாம் ஃபோட்டோ கீட்டோ, அவர் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் எல்லாமே அப்படியே இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கூட இந்த பசங்க எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க யாருமே இதை ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இல்லை, இது ஒரு எப்படியோ இதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல இப்போ. ஏன்னா அது கடந்து போயிடுச்சு. அது இது ஆக்சுவலி நான் எப்பவும் வந்து மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுவேன். இந்த மனையை நைருதி பிளாக்கு, கன்னிமூலை அதெல்லாம் ஓகே. நான் எப்பவும் இங்கே நான் என்னோடய பாஷையில் நான் சொல்லுவேன், இந்திரமனை அசுரமனை. இது வந்து அசுரமனை, அதுக்கு உண்டான வேலையே அது பார்த்துரும். இதுதான் முக்கியம். இது சார் பொதுவாக நைருதி மனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன இந்த விஷயத்தில் அந்த வீட்டினுடைய உரிமையாளராக ஒருத்தர் இருக்காரு, அவர் இல்லை. ஆனால் வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான் இது அதீத பாதிப்பை கொடுத்துருக்குல்ல சார். இதை ஒரு வாஸ்து நிபுணராக நீங்கள் எப்படி அணுகிறீங்க? இல்லை, இது நைருதி பிளாக்கு வந்து அதாவது கிழக்கு சார்ந்த பகுதி தான் ஆண்னு சொல்லுவாங்க, வடக்கு சார்ந்த பகுதி பெண்ணுன்னு சொல்கிறாங்க வாஸ்தோட ரூல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு வந்து நைருதி மனைன்ற போது 2 கார்னரும் வரும், மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சேர்ந்த மாதிரி வரும். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, அது அசுரபாகம். அது அந்த அசுரபாகத்தில் வந்து பெண்ணும் பாதிக்கப்படுறா. இல்லை இன்னொரு விஷயம், இந்த நைருதி பாகத்தில் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த நைருதி பாகத்தில் 2 பகுதி நீச்ச பாகம் வரும், டோர். இந்த வீட்டிலையும் கடை, அதாவது நான் இதுக்கு ஒரு பரிகாரமாக கூட சில பேர் இருக்காமல், இதுக்கு என்ன சார் பரிகாரம், இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் கடைகள் கட்டி விட்டுறணும். இதுதான் தப்பிக்கக்கூடிய விஷயம். 2 கடைகளை கட்டி விட்டுறணும். கட்டிட்டு வீடை உள்பகுதியாக பண்ணிக்கணும். இது ஒரு இது ஆண் பெண் இருபாலரும் பாதிக்கக்கூடிய விஷயம்தான். இதில் எந்த விதம் இது கிடையாது. சரி, கடைகள் கட்டிடும்ல சார், எனக்கே அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா வீடுங்கும் போது நீங்கள் வந்து அது பாதிப்பை கொடுக்கும், நீங்கள் அப்போ கடை கட்டி விட்டால் கடைக்குமே பாதிப்பு வரும். கடைகள் இங்கே தான் வந்து அதோட தத்துவம் மாறி போயிடுது. இது எப்படின்னா, இந்த கடைகள் வரும்போது என்ன மாதிரி கடைகள் போடணுன்றது தான் இங்கே சூட்சம ரகசியமாக இருக்குது. நைருதி பிளாக்கில் இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கொஸ்டின். இது கடைகள் என்ன மாதிரி கடைகள் இருந்தால், அதாவது ஒரு நீச்சத்துக்கு ஒரு நீச்சம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் முள்ளால் தான் எடுக்கணும். இதுதான் ஒரு கான்செப்ட். அங்கே என்ன மாதிரி கடை வைக்கணும்னா, டீ கடை, முடி வெட்டுற கடை, பியூட்டி பார்லர், கோழி கடை, காயலாங்கடை, மெடிக்கல் ஷாப்பு, ஒரு கிளினிக், இந்த மாதிரி போடும்போது அந்த இடம் ஆக்டிவேட் ஆகிடுது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பொதுவாக மற்ற எல்லா கடைகளையும் தாண்டி ஏன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட கடைகள் மட்டும் இந்த இடத்துல போடுறது சிறப்புன்றீங்க? அது காரணம் என்னென்னா, அந்த ஏரியா வந்து அசுரபாகம். நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் நான். இது வந்து ஏரியா வந்து எப்படின்னா நெகட்டிவ் ஜோனில் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சில கடைகள் எல்லாம் இது எல்லாமே ஒரு நீச்சல் சம்மந்தப்பட்டது. ஒரு முடி வெட்டுற கடைக்கு நீங்கள் போயிட்டு வந்தாவே, நம்ம எடுத்தவொடனே முடி வெட்டுறதுக்கு நம்ம அந்த காலத்துலலாம் சொல்ல முதல்ல போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கோழி கடை, ஒரு இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயம்லாம், மட்டன் ஸ்டாலு, ஹாஸ்பிட்டலு, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் தான். அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் கையை காலெலாம் கழுவி தான் செய்யணும். ஒன்று, கோழி கடைக்கு போகிறீங்களா, சிக்கன் வாங்க போகிறீங்களா, அங்கே போனாலும் இது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு நீச்ச பாகம்.
ஏன் அதை திரும்ப அந்த இடத்துல போனோம்னா 2 விதமான நீச்ச பாகத்தை கொடுத்துட்றோம். எங்கள் சவுத் வெஸ்ட்டில். நார்த் ஈஸ்டில் 2 உச்ச பாகம் இருக்கிற மாதிரி இது நீச்ச பாகம் இருக்குது. அப்போ வீடுங்களுக்கு உகந்தது கிடையாது. வாசக்கால அங்கே வைக்க முடியாது, மேற்கு பகுதியிலையோ தெற்கு பகுதியில். அதுக்கு தான் இதை கடையை கட்டி விட்டுடுங்க. இதே இந்த மேற்கும் தெற்கு கடையை கட்டுறோம்ல, இதுக்கு சரி பண்ணுறோம்ல ஒரு பரிகாரமா, இதே வடகிழக்கு அந்த வடக்கும் கிழக்கும் சார்ந்த கடை கட்டலாமான்னா கட்டக்கூடாது. அது அப்படியே நமக்கு பாதகம் இல்லாமல் போயிடும். இதுதான் இதோட வாஸ்துவோட ரூல். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் Yes. ஸ்ட்ராட்டஜி தான். Yes. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். பொதுவாக நைருதி மனை அப்படிங்கும்பொழுது அந்த மனையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாலே அதில் நம்ம பார்க்க வேண்டிய சூட்சமமான விஷயங்கள் என்ன, இப்படி நைருதி மனையை தேர்ந்தெடுத்து அதில் சரியான முறையில் வீடு கட்டலை அப்படிங்கும் பொழுது அந்த வீடு என்ன மாதிரியான பாதிப்புகளை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும், எந்தெந்த கடைகளை அந்த நைருதி மனையில் கட்ட விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிற அந்த சரியான அமைப்பையும் இந்த காணொளி வாயிலாக வந்து நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.